தலைமை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. மதிமுகவில் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு 2 பேர் உதயசூரிய சின்னத்து நின்று எம்எல்ஏ ஆனாங்க. யார் அந்த எம்எல்ஏ அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஒருத்தர் 20 அடி உயரம் இருக்கும். ஆமாம், கடையநல்லூர்லேருந்து ஒருத்தன் வந்தான். அவன் ஒருத்தவன். இன்னொருத்தவன் பார்த்தீங்கன்னா சீர்காழியிலேருந்து ஒருத்தவன் வந்தான். இந்த 2 பேரும் தலைவர் வைகோவோட ரொம்ப நம்பிக்கை நாணயமா இருந்தாங்க. அப்புறம் தேர்தலில் அப்படி ஆச்சு. அப்புறம் தேர்தல் பிரச்சனை ரிசல்ட்லாம் மாறி போச்சு. அரசியல் நிலைப்பாடுகள் முற்றிலுமாக மாறுபட்டது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கத்தை மறுமலர்ச்சி திமுக ஆதரிக்கிறதே பொதுக்குழு தீர்மானம் போட்டு வைகோ அறிவித்தார். எல்லாம் கரகோஷம் பண்ணி திமுக கூட்டில் இருந்த போது மதிமுக எவ்வளவு இன்னல்களை அடைந்தது, சோதனைகள் அடைந்தது, எவ்வளவு மரியாதை குறைவாக நடத்தினார் என்பதெல்லாம் மனசை விட்டணிகள்லாம் பேசினாங்க. பொதுக்குழுக்கு நானும் போயிருந்தேன். அப்போ கட்சியினுடைய பொருளாளர் அண்ணன் செந்திலதீபம் ஒரு கருத்தை சொன்னார். இப்பதான் அந்த கலைஞர் எம்எல்ஏ திமு ராஜேந்திரன் பேசினாரு. நான் தலைவரோட இருந்தவன், தலைவரை கை முடித்து அரசியல் நான் கற்றுக்கிட்டவன், தலைவர் தான் என்னை ஆளாக்குனாரு, அவர் நான் துரோகம் பண்ண மாட்டேன், ஒரு 6 மாதம் பொறுத்துங்க, அதே கருப்பு துண்டோடு சட்டமன்றத்துக்கு நான் வருவேன்னா அப்படின்னு அவன் சொன்னான்னு அண்ணன் செந்திலதிபர் அண்ணன் பேசுனாங்க. அப்போலாம் தொண்டர்கள் பயங்கரமாக கரகோஷம் எழுப்புனாங்க. சரி, ஒருத்தவனாச்சும் தலைவரோட இருப்பான் அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் என்ன பண்ணிட்டான், தலைவரோட புக்கு பார்லிமெண்டின் வைகோன்ற புக்கை தலைவர் வெளியிடுறாரு. எல்லா தலைவர்களும் கலந்துக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறான் அவன். என்னைக்கும் அந்த ராஜேந்திரன் பையருக்கான திமு ராஜேந்திரன் அவன் என்ன பண்ணா, எழுதி வச்சு படிக்கிறான். 1 மாதத்துக்கு இருக்கக்கூடிய எங்களை துறை வைகோ ராஜினாமா பண்ணுங்க, உங்களை எம்எல்ஏ ஆக்குறோம், மந்திரி ஆக்குறோம், ஆசைவார்த்தெல்லாம் சொன்னாரு. நாங்களாம் கட்டுப்படல. திராவிட இயக்கத்தினுடைய சிம்ம சொப்பன திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் அங்கதான் இருப்போம் அப்படின்னு அவதூறு சொல்லிட்டாங்க. எங்களாம் மனசு தாங்கல. செத்து போடா, மனசு தாங்கலான்னா. என்னைக்கும் மதிமுக கூட்டங்களை பார்த்தீங்கன்னா எங்க தலைவர் வைகோ இருக்கிறாரு, எல்லாத்தையும் பேச விடுவாருங்க. இவனை பேச விட்டுவாரு. இவன் சும்மா அப்படியே பாஞ்சி பார்த்தீங்கன்னா குதிச்சு கத்துவாங்க. ஆமா, இந்த வாயால வளசுறான ஒரு பையன், சம்பத்னு ஒரு பையன், அவன் இவ்வளோ குதிச்சானவங்க. இந்த ராஜேந்திரன் எம்எல்ஏ பையன் என்ன பண்ணாரு, வைகோ திருச்சி மாநாட்டில், அண்ணா பின்னால மாநாட்டில் அவனை கொடியேற்ற சொன்னாரு. முக்கியத்துவம் நிறைய கொடுத்தாருங்க அந்த பையனுக்கு. அவன் என்ன பண்ணா, எல்லா மதிமுக மேடலையும் தலைவருக்கு வலதுகாரமா இருப்பான் ஆளு. அதை நம்பி அவனுக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்குனாரு. 1 மாசமா துறை வைகோ இது மாதிரி சொன்னாருன்னு சொல்றான். எப்ப முந்தானத்து சொல்றான், பேட்டி கொடுக்குறான். என்னைக்கும் மேடையில் அப்படியே பார்த்தீங்கன்னா எழுதி வைக்காம பேசுவாங்க. அவன் அன்னைக்குன்னு பார்த்தா எழுதி வச்சு ஸ்கிரிப்ட், அந்த அறிவாலயத்தில் கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே படிக்கலாம். அப்படியே படிச்சு அப்படியே இது பண்றான். அப்பயே எங்களுக்கு சந்தேகம் போச்சு. இவன் என்னைக்குமே எழுதி வைக்க பேப்பர் பார்க்காத பேசுறானாச்சே இந்த பையன், இப்படி பேசுறானே அப்படின்னு பார்த்தால ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க. உண்மையான மதிமுக நிர்வாகிகளுக்கும் உண்மையான தொண்டர்களுக்கும் நெஞ்சாத நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நட புறம்போக்கு உண்மையான தொண்டைங்க தாண்டா இருக்கான், உண்மையான நிர்வாகிங்க தாண்டா இருக்கான். உன்ன மாதிரி துரோகி தாண்டா ஓடி போயிட்டீங்க. அன்னைக்கே வாஜ்பாய் அமைச்சர்கள் பெட்ரோலியம் மந்திரி தரேனாரு. தலைவர் வைகோ வேணான்ட்டார். 3 பேர்த்த அனுப்பி விட்டாரு. 3 பேரும் ரிவிட்டர்ஸ் ஆனுவ. அப்புறம் நீங்க வந்தீங்க, உங்களை ஆக்கி விட்டாரு. இந்த சீர்காழி செல்ற பையனையும் கடைநல்லூர் கடைஞ்செடுத்த பையனையும் அனுப்புனார் தலைவர். இது மாதிரி எங்களை உதயசூரிய சிவத்தில் நாங்கள் நின்னோம், திமுக அறிவாலயத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு. ஏண்டா நான் உனக்கு தெரியாம தான் கேட்குறேன். நீ சோறு தானே தின்ற, உப்பு போட்டு தானே தின்ற. ஏண்டா நீ 4 மாசத்துக்கு அப்புறம் வாயை திறக்காம, அப்பெல்லாம் பேட்டி கொடுக்காம, இப்போ ஒரு ஸ்கிரிப்டை எழுதி வச்சு ஏன்டா படிக்கிற? தலைவர் புக்கு வெளியிடுறாரு டெல்லியில், அதான் தமிழ்நாட்டில் அந்த செய்தி வராமல் தடுக்கலான்னு பார்க்குறீங்களா? ஏண்டா
தலைவர் வைகோ இருக்கிறாரு, அவர் வந்து உலக தலைவரை ஒரு ஆள்றா. ஊழலுக்கு அப்பாற்பட்ட தலைவர்னா அது வைகோ தான்டா. இந்த மதிமுக இந்த வைகோவால இந்த தடையம்பாபு வந்து பெரிய பதவியோ பலனோ எதுவும் அனுபவிக்கல. எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா தலைவருக்கு தெரியும் யாருக்கு என்ன எப்ப செய்யணுன்ட்டு. உன்ன மாதிரி துரோகிகளுக்கு செஞ்சு செஞ்சு தலைவர் வைகோவுக்கு வந்து மனம் தானே பாதிக்கப்பட்டுச்சு உங்களால. துரை வைகோ எங்களை சொன்னாரு, அப்ப சொல்லாம இப்ப ஏன்டா சொல்ற? 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப ஏன்டா சொல்ற? நீ 3 மாசத்துக்கு அப்புறம் ஏன்டா சொல்ற? உன்னை நீ வந்து உன்னை மாதிரி பல துரோகங்களை பார்த்தோம்டா தலைவன் வைகோ. புரியுதா? நீ எல்லாம் சும்மா சில்ற பையன். நீனா அரசியல் அனாதையா இருந்தவன். அரசியலை உனக்கு ஒரு அடையாளம் கொடுத்து, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, உனக்கு ஒரு கருப்பு துண்டை போட வச்சு, ஏண்டா உங்களை எல்லாம் வந்து ஒரு பெரிய ஆளாக்கி விட்டாரு தலைவர் வைகோ. அவருக்கு நீ துரோகம் பண்றியே. வைகோ கலிங்கப்பட்டி வீட்டுல எம்மா தின்னு இருப்ப நீனு. ஏண்டா ராஜேந்திரா தின்னு இருப்பல்ல? அதை போல தலைவர் வைகோவோட அண்ணா நகர் வீட்டுல எம்மா தின்னு இருப்ப. அம்மா அம்மா போடுமா தின்னு இல்லடா. ஏண்டா நீங்க 2 பேரும் தின்னீங்க இல்லடா? ஏன்டா இது மாதிரி மாறிட்டீங்க? உண்ட வீட்டுக்கு ரெண்டக நினைக்கிறவன் நீ வந்து நல்லாவே இருக்க மாட்டேன். இதோட அரசியல் அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. மதிமுகவுல இருந்து பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு வெளியில போனோம் எவனும் உருப்பிட்டதான் வரலாறே கிடையாது. இந்த கட்சியில தாயகத்தை கைப்பற்றுறேன், தடி எடுக்கிறேன், தண்டன் எடுக்கிறவங்களாம் நீ ஓடி போய் அரசியல் அனாதையா போய் வயசாகி எவனும் கண்டுக்காம அனாத போனோமா செத்து போனோம்டா. அதாடா மதிமுக வரலாறு. உண்ட வீட்டுக்கு ரெண்டக நினைக்கிற பயிலுவ. தலைவர் வைகோவினுடைய அந்த வெள்ளை மனசுக்கு துரோகம் நினைக்கிற பயிலுவ. துரை வைகோ கோவப்பட்டாலும் யாரும் கெடுக்க மாட்டான் இருந்தாலும் தெரியுமா உனக்கு? துரை வைகோ கத்துவாரு, கோவப்படுவாரு, யாரையுமே கெடுக்க மாட்டார். அந்த மாதிரி குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் துரை வைகோ. இப்போ வந்து துரை வைகோ சொல்ற, உன்ன மாதிரி 1000 பேர்த்த பார்த்தவரா மதிமுக தலைவர் வைகோவும் அண்ணன் துரை வைகோவும். நீங்களாம் சும்மா சில்ற போயிடுவார். நீங்க ஏதோ பொட்டி காசு போட்டு ஓடி போயிட்டீங்க. போங்க போங்க, எத்தனை நல்லா இருப்பீங்க. அடுத்த தேர்தல் வரும்ல, அப்போ உங்க நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. நீங்களாம் என்னைக்கு வந்து அந்த பக்கம் மாறி போய் வைகோவை பத்தி பேச ஆரம்பிச்சீங்களோ உங்களுக்கு அரசியல் அத்தியாயம் இதோட முடிஞ்சு போச்சு. 2031 உங்களுக்கு சீட்டு தர மாட்டாங்க. திமுக உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீ உன்னை வட்டச்செயலாளர் வண்டபுரங்களுக்கு கீழே தான் உங்களை பார்ப்பாங்க இல்லையா, வட்டச்செயலாளர் உங்களை பார்க்க மாட்டாங்க. இதான் நிலைமை. புரியுதுங்களா? நீங்க போங்க போங்க, இப்பயே போனதுலாம் நல்லது. நல்ல வேலை உங்களுக்கு வந்து சொல்றாங்களா, நீங்க ராஜினாமா மட்டும் வாங்க, உங்களை நாங்கள் மந்திரி ஆக்கிறே. உங்களை நாங்கள் மந்திரி ஆக்குமா? ஏற்கனவே தான் தலைவர் அனுபவிச்சாரு. இப்போ நீங்க போயிட்டீங்க. இந்த சிறுகாலி சில்லற பையனும் கூட்டான். இது நீங்களாம் பண்ண என்ன பண்ண முடியும்? எங்களையா ஒன்றும் பண்ண முடியாது. தலைவர் வைகோ உலக தமிழர்களுக்கான ஒப்பற்ற போர்க்குரல். தலைவர் வைகோ தமிழருக்கு எதிராக எவன் செயல்பட்டாலும் தட்டி கேட்கிற தலைவர். டெல்லியில புக்கு வெளியிட்டார் இல்லையா வைகோ, அந்த புக்கு வெளியிட்டெல்லாம் பேசுறாங்க தெரியுங்களா? சிதம்பரம் முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் பேசியிருக்கிறாரு. வைகோ அறிவாளி இல்ல, தமிழர்களுடைய போர்வாள் பேசியிருக்கிறாரு சிதம்பரம். ராகுல் காந்தி வைகோவினுடைய கொள்கைவாதி, வைகோவின் கொள்கைக்காக நான் வந்திருக்கிறேன். எப்படி விடுதலை புலிகளை ஆதரிக்கிற வைகோவை பத்தி ராகுல் காந்தி சொல்றாரா? கடைநல்லூரை கேட்டுக்க, ராகுல் காந்தி சொல்றாரு வைகோவின் கொள்கைக்காக நான் வந்திருக்கிறேன், ஒரு கொள்கையை நான் பாராட்டுகிறேன் சொல்றாரா? அகிலேஷ் யாதவ் எல்லா தலைமை எல்லா எம்பி வந்துட்டான்டா. இல்லை உனக்கெல்லாம் எவன்டா வருவான்? நீங்களாம் யாரா? நீனு தலைவர் வைகோ வந்து இன்றைக்கு எப்படி தமிழ்நாட்டில் அண்ணாவை பேசுகிறானோ, பெரியாரை பேசுகிறானோ, அம்பேத்கரை பேசுகிறானோ, இரட்டைமலை சீனிவாசனை பேசுகிறானோ, அதை போல வாழும் காலத்தில் வைகோவும் தலைவர் வைகோ சொல்லக்கூடாது. ஒரு காலத்தில் தலைவர் வைகோ வந்து அந்த வரிசையில் அண்ணா, பெரியார், இரட்டைமலை சீனிவாசன், அம்பேத்கர் அவர்களுடைய வரிசையிலே தமிழர்களுக்காக போராட்டம் பண்ண தலைவர்களுடைய வரிசையிலே வைகோவினுடைய போய் இருக்கின்றா. வைகோ வரலாறுரா. அந்த வரலாறு போட்ட பிச்சை தானே அவனுக்கு அந்த எம்எல்ஏ பதவி. நீ வந்து எங்களை பத்தி பேசிட்டு இருக்க. நீலாம் தலைவர் வைகோ வந்து இமயமலையை தாண்டிய மலடாத. நீ வந்து அந்த மண்டுகளுக்கு கீழே இருக்கு பாரு, இந்த செருப்புல ஒட்டாது அதுதான். நீனே தலைவரை பத்தி பேசுற.
உண்மையான நிர்வாகிகள், உண்மையான தொண்டர்களுக்கு நன்றி. உன்னை தலைவர் வந்து கடையில் நிற்க வச்சு தோளில் கை போட்டு பேசுறாருடா. திமு ராஜேந்திரன் என் தம்பி. திமு ராஜேந்திரனுக்கு வாக்களிப்பது எனக்கு வாக்களிப்பதற்காக. என் தம்பியை ஆதரியுங்கள். அவர்களுக்காக நான் செய்வேன், போராடுவேன். ஏண்டா உன்னை நிற்க வச்சு மேடையில் பிரச்சார வாகனத்தில் உன்னை நிற்க வச்சு என் தலைவன் இடுப்புக்கு கீழே இருக்கிறவன் தலை பேசுகிறாரு. உனக்காக பேசின தலைவன், உனக்காக தலைவன் செலவு பண்ண எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான். உனக்காக மதிமுக தொண்ணூறு எத்தனை பேர் உழைச்சிருப்பான்டா. பரதேசி போயிட்டு நீ பேசுகிற, எங்களுக்கு துணை வைக்க முத்தி பேசுகிற. 2 பேரும் வரலாறுற. நீலாம் சும்மா சில்லற பையன். உனக்கு இப்போ தெரியாது. 2031 அப்புறம் தேர்தலில் உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. திமுக வட்டச்செயலாளருக்கு கீழே கூட உன்னை ஒன்றும் மதிக்க மாட்டான். புரியுதா? எங்கே இருந்தாலும் வாழ்க்கை நான் சொல்ல மாட்டேன். எங்கே இருந்தாலும் நீ நாசமாக போகணும். தலைவர் வைகோவுக்கு துரோகம். வைகோ கோவப்படுவார், வைகோ கத்துவார். ஆனால் இலக்கண மனசு ஒரு ஜீவன் சொன்னார். துணை பொதுச்செயலாளர் ஜீவன் நல்ல மனுஷன், ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய மனுஷன் வைகோ. அவருக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறவங்கள எப்படா மனசு வருது? ஏண்டா சோறு தாண்டா தின்றீங்க. எத்தனை முறை வைகோ அண்ணா நகர் வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க, தலைவர் பிறந்த கலிங்கப்பட்டி வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க, அவர் கை காசு எம்மா சாப்பிட்ருப்பீங்க. நீங்களாம் இதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாதா? தமிழர் பண்பாடு நாகரிகத்துக்கு கலாச்சாரத்துக்கு எதிரான சில்லற கோஷ்டர் நீங்களாம் போங்கடா. என்னைக்கு தலைவர் வைகோவும் மதிமுகவும் இமயமலை உச்சியை விட உயர்ந்த இடத்துல இருக்கிறார்கள். இன்னைக்கு தெரியுமா உனக்கு? 2031 தேர்தல் வருதுண்டே. அப்போ நீங்களாம் எங்க இருப்பீங்கன்னு தெரியாது. தப்பி தவறி வந்து அண்ணாச்சி கிண்ணாச்சின்னு தலைவர் காலை உழுது கும்பிட்டு மீண்டும் கட்சியில சேராதீங்க. தலைவர் அவர்களை உங்களை நீங்க சேர்க்கவே கூடாது. நன்றி, வணக்கம்.